இண்டிகோ கிளர்ச்சி, தக்கானா கலவரங்கள். ஸோ கருநில சாய கிளர்ச்சி எப்போது நடைபெற்றதுன்னா 1859. ஸோ கிளர்ச்சின்னு 1859 அன்ற வருஷம் தான் போடணும், 1860 போடக்கூடாது. 1860 வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோவுடைய கிளர்ச்சிக்கு ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டிகோ கிளர்ச்சி வந்து எப்போது நடைபெற்றதுன்னா 1859. முதல்ல வந்து ஒரு வேலை நிறுத்த வடிவத்தில் தான் தொடங்கியது. எங்கே வந்து இந்த கிளர்ச்சி வெடித்தது ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் நடியா மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க. நீல் தர்பன் என்ற ஒரு நாடக நூல் எதை பற்றியதுன்னா இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை பற்றியது தான். அது வேறு எப்படி அழைப்பாங்க, நீல் தர்பன் அண்ணா இண்டிகோவின் கண்ணாடின்னு அழைப்பாங்க. அதனுடைய ஆசிரியர் யாருன்னா தீனபந்து மித்ரா. தக்கான கலவரங்கள் எப்போது நடைபெற்றதுன்னா 1875 வந்து நடைபெற்றது. வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு எதிராக வந்து நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன அமைப்பு இருந்ததுன்னா சென்னை வாசிகள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வாஜனிக் சபா 1870, பம்பாய் மாகாண சங்கம் வந்து பார்த்திங்கன்னா 1885. காலனி ஆட்சியை பற்றிய பொருளாதார விமர்சனத்தை யார் பண்ணாங்க, பொருளாதார விமர்சனம் யார் பண்ணாங்க பிரிட்டிஷுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திர தத் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை செஞ்சுவாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1885 வந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றதுன்னா பம்பாயில் நடைபெற்றது. எப்போ நடைபெற்றதுன்னா 1885 டிசம்பர் 28. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய கூட்டம் வந்து டிசம்பர் மாதம் கடைசியில் தான் வந்து நடைபெறும். முதல் தலைவர் யார், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் தலைவர் யார், சந்திரன் நிலா. ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான போது வந்து பார்த்திங்கன்னா மிதவாத தலைவர்கள் வந்து எப்பவுமே வந்து மனுக்கள் மூலயமா கோரிக்கைகளை விடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகளும் வந்து உருவாகிறாங்க. அந்த காங்கிரஸ்குள்ளேயே வந்து நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் ஒரு மாற்றம் நடக்காதுன்ட்டு நாங்கள் தீவிரமாக செயல்பட போகிறோம் அப்படின்ட்டு தீவிர தேசியவாதிகளும் வந்து இருந்திருக்காங்க. வங்க பிரிவினை எப்போது நடைபெற்றதுன்னா 1905. சுதேசி இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா அதுவும் 1905. வங்க பிரிவினை அறிவித்தவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு. இவர் தான் வந்து இந்தியாவின் வைஸ்ராயா வந்து 1905 வந்து இருந்திருப்பார். வங்க பிரிவினை எப்போது வந்து அறிவிக்கப்பட்டதுன்னா 1905 அக்டோபர் 16. அதை வந்து இந்தியர்கள் எந்த நாளாக அறிவிச்சாங்கன்னா துக்க நாளாக வந்து அறிவிச்சாங்க. ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அப்படின்னா என்னென்னா சுய உதவியை வலியுறுத்துது. சுயமாக வந்து ஏதாவது செஞ்சு பொருட்களை விற்று அவங்களுடைய வருமானத்தை கூட்டிக்கிறது. மறைமுக எதிர்ப்புன்னா அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது. தீவிர தேசியவாதம் வந்து பார்த்திங்கன்னா யாராக வந்து தீவிர தேசியவாத தலைவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர், பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், பிபின் சந்திரபால் வங்காளத்தை சேர்ந்தவர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்களும் சுதேசி காலத்தில் எப்போதுமே வந்து லால் பால் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக எந்தெந்த இடங்கள் இருந்ததுன்னா இந்த தலைவர்களுடைய பகுதிகள் பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் வந்து தீவிர தேசியவாதிகளின் இயங்குதளமாக வந்து உருவெடுத்தது. தென்னிந்தியாவில் வந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியது யாருன்னா வ.உ. சிதம்பரனார் வந்து தொடங்கினார். இவர் தொடங்கின பிறகு தூத்துக்குடி வந்து சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது. திலகர் வந்து சுயராஜ்யம் வேணும்னு குறிப்பிட்டாரு. அவர் என்ன ஒரு பொருளில் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னா முழுமையான தன்னாட்சியும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதை தான் வந்து திலகர் வந்து சுயராஜ்யம் வேணும் அப்படின்ட்டு கேட்டார். அடுத்து வந்து ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். தன்னாட்சி இயக்கத்தை பாலகங்காதர திலகர் எப்போ தொடங்கியிருப்பாருன்னா 1916 ஏப்ரல். அன்னிபேஷண்ட் அம்மையார் அது பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க, டேட் வந்து கொடுக்கல. ஸோ பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க. பாலகங்காதர திலகர் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏப்ரல் மாதத்தில் வந்து தொடங்கியிருப்பார். கரெக்டாக மகாராஷ்டிராவில் மும்பைன்னு நினைக்கிறேன். ஸோ இடம் மட்டும் தெரியுன்றவங்க கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அன்னிபேஷண்ட் அம்மையார் வந்து 1916 செப்டம்பரில்
செப்டம்பரில் சென்னையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. முதல் உலகப்போர் எப்போ நடைபெற்றதுன்னா 1914 18 வரைக்கும் நடைபெற்றது. ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் வந்து போர் வந்து புரிஞ்சிருக்கும். லக்னோ ஒப்பந்தம் எப்போது நடைபெற்றதுன்னா 1916. லக்னோ ஒப்பந்தத்தில் மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் எல்லாம் இணைஞ்சிருப்பாங்க. முஸ்லீம் லீக்கும் பார்த்திங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி வேண்டும் அப்படின்ட்டு காங்கிரஸோடு சேர்ந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அந்த முடிவை தன்னாட்சி வேணும் என்ற முடிவை வந்து ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க. மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் ஆங்கிலேய அரசு எந்த வருஷம் அறிவித்ததுன்னா 1919. ரவுலட் சட்டத்தை வந்து எப்போது ஆங்கிலேய அரசு இயற்றியதுன்னா அதுவும் 1919. அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.